உண்மைதானா? சத்தியமா உண்மைதான். நம்ப முடியலையேடா! நம்பிதான் ஆகணும். நல்லா விசாரிச்சிட்டியா? ஃபுல்லாவே விசாரிச்சுட்டேன். எப்புட்றா? ஐபிஎல் 2024 ஆச்சே. புதுசா தான் நடக்கும். நாங்க என்னமோ வந்து எல்எஸ்ஜி மேட்ச், டெல்லி மேட்ச் வச்சு பேசிட்டு இருக்கோம்னு நெனைப்பீங்க. அதான் கிடையாது. எங்களுடைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் வீடியோ 5000 போயிருக்கு. ஒரு ஜீரோ கம்மி. அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்கய்யா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு திரியிறான். சரி ஓகே. அ அ அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. பரவால்ல. அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். அதே மாரி தொடர்ந்து இந்த சப்போர்ட்ட குடுத்து, நான் சொன்ன அந்த 5000த்த நீங்க வர வச்சுட்டீங்கன்னா, நீங்க தான் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே எஸ். சூப்பர். வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு போறதா கேள்விப்பட்டேன். அந்த சப்ஸ்கிரைபையும் கிளிக் பண்ண சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதான். நான் சொன்னா இப்ப என் எழுத்துட்டு பசங்க தான் எல்லாம். உடனே கேட்டுருவாங்க. நீனே சொல்லலாம்ல உரிமையில. என்ன இருந்தாலும் சீனியர் ஆங்கர். பாத்தீங்களாங்க? பழி வாங்குற இடத்த பாத்தீங்களா அவனுக்கு? ம். ஆல்நாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி. என் கூட அறிமுகமே தேவையில்ல. சஞ்சு நிதிஷ் சாம்சன் ரிலேஷன். ஓகே. ஆல்ரெடி நீ சஞ்சு சாம்சன் தான்டா. ஆபீஸ்ல எல்லாரும் இத கேட்டுட்டு இருக்காங்க. ஆ. அப்படி கிடையாது. நிதிஷ். பாத்தியா? இத்தன ஷோ பண்ண நான் ட்ரெண்ட் ஆவல. ஆனா நீ பாத்தியா? ட்ரெண்ட் ஆயிட்டியா இல்லையா? சரி வேண்டாம். நம்ம போவோம் இன்னைக்கு மேட்ச். எஸ் ஐபிஎல் ஓகே. சோ மேட்ச் பார்த்திருப்பீங்க. எல்எஸ்ஜி வெர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த 10வது இடத்துல யாரு தான்ப்பா போட்டி போடுறா? ராயல் சேலஞ்ச் பெங்களூரா? இல்ல டெல்லியா? அப்படின்ட்டு. பட் டெல்லி இன்னைக்கு ஆடின பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 10ஆம் இடம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆர்சிபிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்சிபி அந்த இடத்துக்கு போக வச்சுட்டு ஒரு பயங்கரமான இன்னிங் நாக் ஆயிருக்காங்க. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அதை விட இம்பார்ட்டன்ட் என்னன்னா நிதிஷ், எல்எஸ்ஜியோட ஹோம் பிட்ச்ல டெல்லி முதல் முறையா ஜெயிக்கிறாங்க. அதுவே செம்மையா இருக்கு. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா 160 ரன் அடிச்சு யார் எல்எஸ்ஜி 160 ரன் அடிச்சு முதல் முறையா ஐபிஎல் வரலாற்றிலே தோக்குறாங்க. செம்மையா இருக்கு பார்க்கும்போது. ஆக்சுவலி இன்னைக்கு 2 ரெக்கார்ட் 2 டீமுமே பண்ணியிருந்தாங்கண்ணே. ஆ, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், ம். லக்னோ வந்து அவங்களோட கோட்டையா வச்சிருந்தாங்க. அவங்களோட ஆமா. ஹோம். அது மட்டும் Definitely. இல்லாம 160 பிளஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து ஆடிட்டாங்கன்னா, அவங்கள எந்த டீமாலயுமே பீட் பண்ண முடியல. முடியாது. சேஸ் பண்ணதே கிடையாது. கிடையாது. ஆமா. அத உடைச்சு எறிஞ்சிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அப்ப செம்மையான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. சம்பவம் பண்றதுக்குன்னே ஒரு பையனை புடிச்சு எடுத்துட்டு வந்தாங்களே மெக்கருக்கு. ஆமா. ஆஹா என்ன அடிங்க அது. எந்த பவுலர்ஸையும் மதிக்க மாட்டேங்கிறாரு. அவர் மட்டும் பட்டார் பட்டார் பட்டார்னு அடிக்கிறாரு. அதான் சொன்ன மாதிரி 2024 ஐபிஎல் செம சர்ப்ரைஸ் தான். டெபியூ மேட்சே 50 அடிக்கிறாங்க. நம்ம கேகேஆர்ல பார்த்தோம் ரகுவன்சி. பையன் வந்து பட்டா படான்னு அடிச்சாரு. இந்த பக்கம் மெக்கருக்கு மார்ஷ் கொஞ்சம் டவுட் தான் போல இருக்கு இதுக்கு மேல இவரு ஆடின ஆட்டத்தெல்லாம் பார்த்தா. டவுட் இங்கயா T20 வேர்ல்ட் கப்லயா? கேப்டன் ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் அப்படி சொல்லலாமா? ஒரு இன்னிங்ஸ் நான் சொல்லல. ஆ. நீங்க சொன்னீங்க. நான் அப்படிதான் எடுத்து விடுவேன். ஓகே, ஓகே, ஓகே. ஒண்ணும் இல்ல. காலையில ரிஷப் பண்ட் சொல்லிருப்பாரு போல. மார்ச் இல்ல. நீ தான் போய் ஆட போற. உங்க ஊர் மானத்தை காப்பாத்து. ஒரு ஆஸ்திரேலியன் பேட்டரா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. கங்குலியும் அதே தான் சொல்லி அனுப்பிச்சாராம் பண்ட் கிட்ட. என்னது? தம்பி போயிட்டு உன் கேம் நீ ஒழுங்கா ஆடு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு ரிஷப் பண்ட். எஸ். ஆனா டெல்லிக்கு ரிஷப் பண்ட் வந்தா வேற மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. நல்லா பார்க்கணும் நம்ம தெளிவா. ஆக்சுவலி ரிஷப் பண்ட் இருந்துமே சொதப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் ஒரு பிளேயர் இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. கண்டிப்பா. எஸ். எஸ். சொல்லுங்க யாருன்னு? யார் அந்த பிளேயர்? குல்தீப் யாதவ். ஏன் அவரை இதுக்கு முன்னாடி நீங்க கொண்டு வரலன்னு கேட்கலாம். ரிஷப் பண்ட் தான் கேப்டன். ஆனா அவரே போயிட்டு கேளு 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 பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் சும்மா சொன்னேன் இன்ஜுரிஸால தான் அவர் ஆட முடியல. பட் உள்ள வந்தவனே செம்ம கம்பேக்கா இருந்துச்சு. 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. பார்க்க செம்ம கிளாஸா இருந்துச்சு. முக்கியமான விக்கெட்ஸ். கேஎல் ராகுல தூக்குனாரு. நிக்லோஸ் பூரன கோல்டன் டக் ஆக்குனாரு. அத சொல்லுங்க. அந்த பூரா கோகுலி இருந்தா என்ன 180 190 போயிருக்கும். கோகுலி வந்து செம்மையா ஒர்க் ஆயிருந்துச்சு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. அவ்வளவுதான். ஆக்சுவலி லக்னோவுமே அவ்வளவு ஈஸியா கேமை விட்டு கொடுத்துறல. ஆயுஷ் பதனியும் சரி, அந்த கானும் சரி, செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலா கொடுத்தாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா ஐபிஎல் 97 அதான் ஐபிஎல் ஹிஸ்டரியே வந்து 8வது விக்கெட்டுக்கு பெரிய பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டு ஏன்னா பேரும் தான். ஆல்மோஸ்ட் 97 இருக்கும்போது ஒரு 6 ஆர் 7 விக்கெட் போயிடுச்சு. அவ்வளவுதான் ஒரு 120 130 போவாங்க பிளஸ் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா வந்தாரு பத்தோனி. என்ன பாரு நான் தான் பாதி தோனி அப்படின்ற மாதிரி பட்டப்பட்டன்னு அடிச்சாரு. பத்தோனி பாதி தோனி. அவ்வளவுதான் Right. முடிச்சல ஃப்ளோல வரும்போது எடுத்துக்கேடா. அது இல்ல தமிழ் டைட்டில். ஓ அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்ல. பத்தோனி இவர்தான் பாதி தோனி. சூப்பர். மெக்கர்க்கோட பேட்டிங் எப்படி பாக்குறீங்க நிதிஷ்? அதான் பயம் இல்ல. சூப்பர். எனக்கு வந்து டிஃபென்ஸ் வைக்கலாம் தெரியாது. ஆ. நான் சுத்த போறேன் அவ்வளவுதான். ஆனா ரிஷப் பண்ட் இந்த டீம்ல ஆல்ரெடி அவர் ஒரு பக்கம் சுத்துற ஒரு ஆள் நம்ம பாத்துறோம். இப்பயே பார்த்தோம் தேர்மன் வைக்கணும். சும்மா தூக்கி 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 அடிச்சினே இருந்தாரு பின்னாடி. லக்னோ பண்ண தப்பு என்ன அத சொல்லுங்க. ஓகே. லக்னோ வந்து பவுலிங் ரொட்டேஷன்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ம். அண்ட் ஃபீல்டிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருந்துச்சு. ஏன்னா பிஷ்னாய் வந்து நல்லா கேட்ச் பிடிக்கிற ஒரு ஆள். அவருமே ஒரு கேட்சை மிஸ் பண்ணியிருந்தாரு. அவன் அது மட்டும் And இல்லாம ஆரம்பத்துல கூட பார்த்தோம். ஆரம்பத்திலே பிருத்வி ஷா செட் பண்ண அந்த ஒரு பேஸ் அப்படிங்கிறது செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்துறாங்க ஸ்டப்ஸும் ஹோப்பும். அதாவது பயங்கரமா அடிச்சு நவுத்துற ஸ்டப்ஸை கூட நம்ம ஹோப் வந்து பொறுமையா ஆடலாம்ப்பா, பொறுமையா ஆடலாம்னு ஆட வச்சாரு. ஆனா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பான். அதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்ற மாதிரி டக்குன்னு வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஆனா ஒரு விஷயம் தெளிவா சொல்லணும் நிதிஷ். இன்னும் அக்ஷர் பட்டேல் வரல. அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து 160 வந்து ஈஸியா வந்து அடிக்கிறாங்கன்னா,
நெக்ஸ்ட் மேட்ச்லாம் பேட்டிங்ல பஞ்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஷாய் ஹோப் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க கிளாஸா இருக்கு. மார்ஷ் இல்ல இன்ஜுரி. மேபி மார்ஷ் வந்தா இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த் தான். மறந்துட வேணாம், வார்னர் எப்ப வேணா திரும்புவாரு. அவரோட பேட்டிங்ல அதாவது அந்த பக்கம் ஆர்சிபில டக் அவுட் 3 டக் அவுட் ஆயிட்டு இருக்கு. மேக்ஸ்வெல்லே திரும்பலையா, நல்லா ஆடிட்டு இருக்கு. வார்னர் இப்போ ரிப்போர்ட் தெரியும்ல, மேக்ஸ்வெலுக்கு இன்ஜுரியா, அடுத்த மேட்ச் ஆட மாட்டாராம். அதாவது 4 நாளைக்கு முன்னாடி இருக்கிற மேட்ச் ஆட மாட்டாருன்னு இப்பயே சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். கேட்டா இன்ஜுரி சும்மா வரும். இது ஆக்ஷன் மேடம். நீங்க வேணா பாருங்க, அடுத்த மேட்ச் டிசில வார்னர் ஆட மாட்டாரு, கேட்டா இன்ஜுரி. இந்த மாதிரி தான் மேக்ஸ்வெலுக்கு தான் ரைட் ஆகும் போல இருக்கு. மேடம் ஐபிஎல் சொன்னா போதும், இப்படி 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 வருவான். இதே நீங்க ஆஸ்திரேலியா மேட்ச் சொல்லி பாருங்க, சும்மா சில்லு 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 சில்லு. மேக்ஸிமம் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, வார்னர் இன்க்ளூடிங். சோ அவருமே அப்படிதான் பண்ணுவாரு. அங்க நேஷனல் டீம்னா பயங்கரமா ஆடுவாரு, ஐபிஎல்னா இப்ப கொஞ்சம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியன் டீம் மட்டும் தானே வெயிட் என்ன பார்த்துருக்கேன். ஐபிஎல் நான் மட்டும் தானே பர்ஃபார்ம் பண்றாங்க. வெல்ல பண்ண மாட்டேன்றாங்களா. வேர்ல்டு கப் நல்லா பண்ணோம், ஓகே என்ன சொல்றது. சரி ஓகே ஃபைன். நிதிஷ் என்னப்பா? இல்ல அதுக்கு எங்கிட்ட கருத்து இல்ல, சொல்றதாவும். ஓகே ஃபைன். சோ அதான் ஒவ்வொரு மேட்சுமே பஞ்சமே தான் போயிடுச்சு. சோ யாரோட கேப்டன்சியோட விஷயம் ரொம்ப பிடிச்சிச்சு? ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா, வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு ரிஷப் பண்ட் எடுக்கலாமா, கேஎல் ராகுல் எடுக்கலாமாங்கிறவங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் சஞ்சு சாம்சன் ஒருத்தர் இருக்காரு, பாத்துறாதீங்க. 3 பேருமே கேப்டன்ஸ், 3 பேருமே விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன். எனக்கு ஒரு ஐடியா இதுல இருக்கு. கேஎல் ராகுல் பார்க்கும்போது தோணுது, ஏன்னா லிட்டரலி ரிஷப் வந்து பெர்மனன்ட் விக்கெட் கீப்பர், அது ஆல்மோஸ்ட் தெரியும். டெல்லியில யார் விக்கெட் கீப்பர் எனக்கு புரிஞ்சிச்சு அந்த பாயிண்ட் வர போறீங்க. இந்த பக்கம் வந்து சஞ்சு சாம்சன், இந்த சைடு பட்லர் இருக்காரு. சஞ்சு சாம்சன் தான் பட்லர் இருக்காரு. ஆனா பட்லர் வந்து ஆஃப் த ஃபீல்டு வந்து வெளில இருந்து நம்ம பார்த்துருக்கோம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனா கேஎல் ராகுல் டீம்ல தான் எனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய சிரிப்பு வருது. சவுத் ஆப்பிரிக்கா டீமோட பெஸ்ட் கீப்பர் குவிண்டன் டிகாக் இருக்காரு. வெஸ்ட் இண்டீஸோட கீப்பர் பூரான் இருக்காரு. இவங்களெல்லாம் பின்னாடி நிக்க வச்சுட்டு கேஎல் ராகுல் மெயின் கீப்பரா நிக்கிறாருன்னா காரணம் என்ன? பேட்டிங்ல படல, அவ்வளவுதான், வரல. கீப்பிங்கும் பண்ணலன்னு வையே, T20 வேர்ல்டு கப்புக்கு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஜிதேஷை கூட்டிட்டு. ஆமா, இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பிங் வேற பண்ணாரு. அது ரிஷப் பண்ணிட்டு தான், நீயா உள்ள போ பாக்குற, நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப்பிங் பண்ணாரு. ஆனா இன்னைக்கு பேட்டிங்குமே செமையா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா 170+ ஸ்ட்ரைக் ரேட். அப்படி ஒரு ராகுல 37+ அடிச்சிருந்தாரு அவரு. ஆனா பட் உன்னோட ஆப்ஷன் யார்? மேபி T20க்கு இந்த 3 பேர் இப்போ வரைக்குமே தற்சமயம் வச்சு பார்த்தனா விக்கெட் கீப்பரா? ஆமா, விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா யார்? ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன். ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் ரெண்டுமே கஷ்டமான பேரா தான் சொல்றான். லக்னோ, டிசி வெற்றி பாதைக்குள்ள திரும்பிட்டாங்க, ஒரு படி முன்னாடி வந்துட்டாங்க. ஒண்ணு இல்ல, 10 இடத்துல 9 இடம் முன்னேற்றாங்க, அதை தான் அப்படி சொல்றான். சரி விடுங்க, வின் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ லக்னோ தோத்துட்டாங்க. அதான் அவங்களோட ஒரு பெரிய 10வது இடத்துக்கு நாங்க போயிட்டோம்டா. ஆர்சிபி போயிடுச்சுடா. எதெல்லாம் ஆர்சிபி கழுவி ஊத்திட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆர்சிபி என் டீம்ன்றீங்க. என்ன அது? விராட் கோலி ஒரு பேக்ல சிஎஸ்கே ஜெர்சி வேற. யாருன்னு இல்ல, சென்னை ஃபேன்ஸ் தான், சென்னை ஃபேன் தான். ஓகே ஃபைன். சரி ஓகே, நம்ம இதுக்குள்ள வருவோம், கண்டென்ட்குள்ள. கேளுங்க. லக்னோ என்ன பண்ணும் அடுத்த மேட்ச்? அவ்வளவுதான், லக்னோ அவங்க வேலையை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல, லக்னோ அவங்க வேலையை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காங்க, எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. இந்த ஒரு மேட்ச் வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. இந்த வேலையை சிறப்பா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்தவரை கேஎல் ராகுல் தான் கொஞ்சம் டவுட்டபிளா ஆடிட்டு இருந்தாரு. கேஎல் ராகுலே உள்ள வந்துட்டாருன்னா அப்புறம் என்ன, இதுக்கு மேல செமையா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிக்கோலஸ் பூரன் வேணா கேப்டன் ஆகிடுவோமா? எல்லா இடத்துலயும் இந்த கேப்டன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா போகுதுங்க. என்னதாங்க பிரச்சனை? எப்பா மும்பை இந்தியன்ஸ் ஆரம்பிச்சு நினைச்சிட்டு இருக்காங்க போல, கேப்டனா இருந்தா டீம்ல இருந்து தூக்க மாட்டாங்க அப்படின்னு. வார்னர் எல்லாம் மறந்துட்டாங்க, கேன் வில்லியம்ஸ் எல்லாம் மறந்துட்டாங்க. அதை சொல்லு. சரி ஓகே, சூப்பர், முடிச்சுப்போம். அதுதான், லக்னோ எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. இது நல்லா தான் இருக்கு. மேபி இந்த ஒரு மேட்ச் வச்சு கன்சிடர் பண்ண முடியாது. ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் சூப்பர், செம்மையா வந்திருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்து போனாங்கன்னா செம்மையா இருக்கும். எஸ்பெஷலி அந்த பேட்டிங் ஆர்டரே செம்மையா இருக்கு. அக்ஷர் பட்டேல் வரைக்கும் அடிக்கிற பிளேயர், மறந்துட வேணாம். பவுலர்ஸ் நல்லா போட்டுருக்கு. இஷாந்த் சர்மா ஆகட்டும், கலீல் அஹ்மத் ஆகட்டும். நான் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது கூட பசங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பா வந்து கலீல் அஹ்மத் வந்து நீங்க T20 வேர்ல்டு கப் எடுத்து போலாம். குட்டி பசங்களுக்கு கலீல் அஹ்மத் அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சுச்சு. நாங்க நாளைக்கு பாக்குறோம். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன்.